எல்லாம் எங்க கிளம்பிட்டியே துணி மூட்டையை தூக்கிக்கிட்டு ஆத்துக்கா? ஆமா, 4 முடி ஆத்துக்கு தான் போறோம். வாரீங்களா எப்படி நீங்க? எல்லாம் நான் இப்பதான் பீடி கடையில இருந்து வாரேன். பீடிகள் எல்லாம் வாங்கிட்டு எனக்கு வீட்ல துணி துவைக்கிறதுக்கு நிறைய துணி கிடக்க தான் செய்யுது. வீட்ல தண்ணி வேற இல்ல. எனக்கும் துணி துவைக்க ஆத்துக்கு வரணும் தான். இன்னும் நான் சாப்பிட வேற இல்லையா, பசிக்குதே. 2 வாய் அள்ளி போட்டு வரட்டுமா? கொஞ்சம் நிப்பீங்களா? அப்ப லட்சுமி அக்கா கூட வாங்க. நாங்க 2 பேரும் முன்னாடி போயிட்டு இருக்கோம். லட்சுவும் பாய் 2 கிடக்க, அதை நான் தலை கட்டிட்டு தான் வருவேன்னுச்சு. அப்ப நீங்க பொறுமையா தலையை கட்டிட்டு வாங்க, நாங்க போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். ஆமாக்கா, எங்கள் மாமியார் உயிரை எடுத்துட்டு அடக்கு. வீட்டை தொட, பெருக்கு, துவை, துணியெல்லாம் துவை. வீட்டில் இப்படி அடைச்சி போடப்படாது. உங்கள் வீட்டில் தண்ணி இல்லை, மோட்டரும் சரியாக ஒர்க் ஆகும்ட்டுக்கு ஒழுங்காக போய் ஆற்றுல துவைச்சிட்டு வான்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சிருச்சு. அதனால தான் நானும் உமாலும் கிளம்பிட்டோம். ஆமா, அந்த 2 கூடையும் இவ பெரிய பொண்ணு கூட தான். யான் துணிலாம் கிடையாது. ஓ, அவளுக்காண்டி தான் நீ சமந்துக்கிட்டு இருக்கிய? ஆமா, வெறுப்பா இருக்கு. வேற ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. ஆத்துக்கு போனாலாவது அவ கூட துணியை வைக்கும்போது அவ துவைச்சு தந்தானா சும்மா அலசி எடுத்து ஏதாவது முள்ளு வெளியில போட்டு காயப்பட்டு தூக்கிட்டு வரலாம்ல. அதனாலதான் போயிட்டு இருக்கோம். நிறைய துணி வச்சிருக்கா. இவ இப்ப துவைக்க ஆரம்பிச்சாதான் சாயங்காலத்துக்குள்ள துவைச்சு முடிப்பா. அதுக்கு தான் போறோம். நீங்க அப்ப லட்சு கூட வந்துருங்க. சரி, அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு தூளை கொண்டு வச்சுட்டு 2 வாய் சாப்பிட்டுட்டு வாரேன். லட்சுக்கு ஃபோன் அடித்து சொல்லிடுங்க, போகும்போது கூப்பிடுங்கன்னு. வேற அவிய ஒரு கரையில் நீங்கள் ஒரு கரையில் வந்துட போறிய. சரி. முடிஞ்ச ஆத்தங்கரைக்கு கொஞ்சம் சோறு தூக்குவல்லே தான் எடுத்துக்கிட்டு வாங்க. நாங்க கொஞ்சம் சாப்பிடுவோம்ல. ஆத்தங்கரையில சாப்பிட நல்லா இருக்கும். ஆமா, உனக்கும் சோறு தனியா பானையில வடிச்சு வச்சிருக்கேன், ஒரு பானை சோறு. நானே வீட்டு அலுவலுக்கு தான் அளவா செய்வேன், அதிகமா தான் செய்ய முடியேன் லட்சுமி அக்கா மாதிரி. சரியம்மா, வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் ஆகுது வீட்டுல திங்க கடந்தா பறக்கிட்டு வாங்க. போங்க, மிளகாத்தூள் கிடக்க அள்ளிட்டு வரேன். இரு, மிளகாத்தூளை உன் பிரியனுக்கு அள்ளி வாயில தப்பு. போ பெரிய பொண்ணு, வா நம்ம போவோம். லட்சுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா என்னத்தையாவது எடுத்துட்டு வரணுங்க. தீபாவளிக்கு சுட்ட பலகாரம் கொஞ்சம் வாளியில கிடக்கு, அது என்ன எடுத்துட்டு வரட்டுமா திரும்பியா? கொஞ்சம் நமத்து போய் இருக்கும், பரவாயில்லையா? இங்க பாருங்க 4 முடி, உங்களுக்கு என்கிட்ட பேச பிடிக்கலன்னா இதோட நிப்பாட்டி இருங்க. நம்ம பேச்சுவார்த்தையை நிப்பாட்டிக்கிடலாம். அதுக்குன்னு எனக்கு கொல்லதுக்கு பிளான் பண்ணாதீங்க. என்னத்தையாவது கண்ட கருமத்தை எக்ஸ்பீரி ஆகி போனதெல்லாம் என்கிட்ட தந்து தள்ளி என்னைய போட்டதுல பிளான் பண்ணிட்டியா தானே? ஆனா இல்லலாம், நல்லா தான் இருக்கும். அது ஒண்ணும் ஆகாது. தீபாவளின்னு இப்பதானே முடிஞ்சிச்சு. அப்படியா? முறுக்கா அதிரசமா எல்லாம் கிடக்கும், கலந்து போய் எடுத்துட்டு வாரேன். சரி, வாய் வேற நமங்குது. என்னத்தையாவது எடுத்துக்கிட்டு வாங்க. சரி, நாங்க கிளம்புறோம். பெரிய பொண்ணு ஓடியா போவோம். யாராவது 2 நாள் மழை பெஞ்சிச்சு. இப்ப வெயில் அடிக்குது, வெயில் சுட்டு அடிக்குது. தண்ணிக்குள்ள போய் ஆத்துக்குள்ள அந்த ஆளை கடந்து கிடணும். இப்ப சோனி நீ லாபுக்கு வரலையா? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தனியா? இல்ல பப்பு மாதிரி, எனக்கு கொஞ்சம் மனசே சரியில்லை, அதான். ஏய் லூசு, நானே நார்மல் ஆயிட்டேன், நீ ஏன் என்ன அதே யோசிச்சுக்கிட்டு இருக்க? எங்க சதீஷ் எல்லாம் பாரு, எங்க அம்மா கிட்ட என்ன அடி வாங்குறான் தெரியுமா? வழக்கு மத்து பூஜை. அவெல்லாம் வெக்கமே இல்லாம சுத்திக்கிட்டு தெரியும். அவனை பார்க்கும்போது தான் எனக்கு நம்மலாம் என்ன பண்ணிட்டோம், நமக்குலாம் எதுக்கு வருத்தப்படணும்னு நானே நானே மனசை தேத்திக்கிட்டேன் தெரியுமா? சரி, நான் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணல. இருந்தாலும் என்னமோ மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு, சொல்ல தெரியல. எங்க அம்மா எப்பயும் வழக்கமா திட்டுறது தான், அதனால எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசா தெரியல. ஆனா எங்க அப்பா யாரு கூட பைக்ல வந்த, யாரு கூட போன அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசினார்ல, அதுதான் மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. ஆமாவே, உங்க அப்பா பார்த்துருக்காரு, அதனாலதான் அவ்வளவு டென்ஷன் ஆயிருப்பாரு போல இருக்கு. நம்ம அங்கனே உண்மையை சொல்லியிருந்தோம்னு ஐயா, இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. ஆமா பூமாரி, நானும் அதான் யோசிச்சேன். மச்சான், அந்த தடவை டூர்ல நம்ம கலக்குறோம் சொல்லிட்டேன் அம்மா. டேய், ஒரு நிமிஷம் அமைதியா இரு. என்னாச்சு மச்சான்? கொஞ்சம் இரு. என்னாச்சு இவனுக்கு? ஓஹோ, மேல பொண்ணுங்க பேசுறத ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானா? யார் அது? செகண்ட் இயர் பிள்ளை பேசுறத அப்படி என்னத்த ஒத்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான்? இது அது இல்ல, இப்ப காலேஜ்ல இருந்து டூர் கூட்டு போறாங்களாம். இதுக்கு கூட நம்ம வீட்ல பர்மிஷன் கேட்க முடியாது. வாய்ப்பே இல்ல சோனி, வாய்ப்பே இல்ல. இப்ப நம்ம மாட்டாம இருந்திருந்தாலும் வீட்ல பர்மிஷன் கேட்டோம்னா கண்டிப்பா விட மாட்டாவ. அதனால தேவையில்லாம போட்டு நீ யோசிச்சுட்டு அடக்காத. எங்க சந்தியெல்லாம் அம்மட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கிடுவேன் போவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ. என்னையதான் விட மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அது எனக்கு இன்னும் கடுப்பா இருக்கு. சரி, நீ வருத்தப்படாத. போகணுமா என்ன? நம்ம நானும் கிளாஸ்ல சொல்லும் போதே நம்ம போறது இல்ல, வேற என்னத்துக்கு போட்டு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு நான் அதை கண்டுக்கவே இல்ல. அதான் நீ அப்பத்துல இருந்து ஒரு மாதிரியா இருக்கியோ? இல்ல, ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதான் இதுக்கும் கேட்க முடியாதுலான்னு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டு. சரி, ஃப்ரீயா விடு. அதுக்கு தான் இன்னும் ஒரு 2 வாரம் இருக்குல்ல, வீட்ல பர்மிஷன் வாங்கணும்னா வாங்கிக்கிடலாம். அதுக்கு முன்னாடி செமஸ்டர் எக்ஸாம்லாம் வருது. வா, இப்ப நம்ம லேபுக்கு போலாம். அதுவும் சரிதான். சரி வா பாப்பு மாதிரி போவோம். வா போலாம். அதான் போயிட்டாளுங்கல்ல, வா போலாம். டேய் மச்சான்,
நீ விக்கிட்ட போயிட்டு அந்த கிட்ட வாங்கிட்டு வா, நான் இதுல வெயிட் பண்றேன். டேய் அவன் நான் போனா தர மாட்டான்டா, நீ வந்தாதான் தருவான். நான் சொன்னேன்னு சொல்லு போ. என்னமோ போ, இவ்வளவு தூரம் நல்லா தான் வந்துட்டு இருந்தான், திடீர்னு என்னாச்சு இவனுக்கு? போடா விக்கிட்ட போய் கேளு அந்த கிட்டு பேக் தானு. சரி சரி போறேன். இந்த வாயாடி சொல்றத பார்த்தா நம்மளாலதான் அவளுக்கு பிரச்சனையா? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு புரியாம அவங்க அப்பா தப்பா நினைச்சுக்கிட்டாரு போல இருக்கு அந்த பிள்ளைய. ஒரு நாள் இந்த வாயாடி இவ்வளவு சோகமா இருந்து நம்ம பார்த்ததே இல்லையே. நம்மளாலதான் அவளுக்கு பிரச்சனையோன்னு நினைக்கும் போதெல்லாம் கஷ்டமா இருக்கு. அவளுக்கு மெசேஜ் பண்ணி என்ன ஏதுன்னு அப்பவே கேட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிருக்கணுமோ. நான் வேற எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைச்சு அப்படியே விட்டுட்டேன். இப்போ இவ பேசுறத பார்த்தா பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்க. அவன் நம்பர் தான் நம்ம கிட்ட இருக்குமே, அவளுக்கு மெசேஜ் பண்ணி பார்ப்போமா? வேண்டாம் வேண்டாம், வேற அது வேற இன்னும் வீட்டுக்கு தெரிஞ்சா இன்னும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா போச்சு, தேவையில்லாதது. நம்ம மீன் குட்டிகிட்ட இதை பத்தி பேசுவோம். நம்ம மீன் குட்டி என்ன சொல்லுதோ அதை பதிரி செய்யலாம். டேய் மச்சான், அவன் தர மாட்டேங்கிறான்டா கிட்டு பேக்க, நீ வந்து கேளுவா. இந்த வரேன் இரு, எல்லாத்துக்கும் இவங்களுக்கு நான் தான் வரணும். சரி சரி, கொஞ்சம் மூச்சு வாங்க தான் பேசேன். மூச்சு வாங்காம இப்படி நிறுத்தாம பேசிக்கிட்டு இருக்கிய நீ. கொஞ்சம் தண்ணியை குடி, தண்ணியை குடிச்சிட்டு பேசு. நீ எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி சுத்த விட்டுருக்க. கடைசியா பாரு, ஒருத்தன் வந்து சிம்பிளா உனக்கு தண்ணி காமிச்சிட்டு போயிட்டான் பத்தியா. கடைசியில இப்ப அவன் உன்னையும் அவன் பின்னாடி சுத்த விட்டுருக்கான். ஏய் சுவி, ஏய் நீ தானடி சொன்ன நான் மயங்கிட்டேன், தாங்கி பிடிச்சான், கட்டி பிடிச்சான் அப்படி இப்படின்னு. ஏய் நான் எங்கடி அப்படி சொன்னேன்? கூட்டம் வந்துருச்சு, காலை மிதிச்சிட்டு போயிட்டாங்க, அவன் என்ன உட்கார வச்சு தண்ணி வாங்கி தந்தான், குடிச்சேன்னு தான் சொன்னேன். நீ என்ன வேற மாதிரி சொல்ற? எப்பயுமே என் மனசை ராத்திரி கனவுல வந்து பறிச்சுட்டு போறவன் இந்த தடவை என்னமோ எனக்கு கொடுத்துட்டு போற மாதிரி இருந்துச்சு. அடையப்பா, அப்ப நல்லா நேத்து நைட்டும் ட்ரீம் பாய் கூட ட்ரீம்ஸ்ல இருந்தேன்னு சொல்லு. பெரிய ஆண் அழகணும். அப்பனா கண்டிப்பா ஆள் இருக்கும், பாத்துக்க. ஏ சாலினி, ஏய் அம்மா வராங்க, அமைதியாரடி. ஏம்மா சாப்பிட வாங்கம்மா. சாப்பிட வரலையா? கதை பேசினா எல்லாத்தையும் மறந்துடுவீங்களா ரெண்டு பேரும். இந்த வாரம்மா. சாப்பாடெல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடிமா, வாங்க சாப்பிடலாம். நீங்க சாப்பாடு எடுத்து வைங்கம்மா, இந்த வாரம். சாலினி, சுவியை கூட்டிட்டு சீக்கிரம் வா சாப்பிடறதுக்கு நீயும். சரிம்மா. ஆளு நல்லா வலி எடுக்குதோ? ராத்திரி முழுக்க ஒரே கால் வலின்னு ஒரே புலம்பலுமா. கால் பிடிச்சு விட்டுருக்கேன், அப்புறம் தான் தூங்கியிருக்கா. அவனுக்கு கால் வலிச்சிச்சு. அவளை விட்டுருந்தா இன்னும் 10 ரவுண்டு அவன் கூட ரவுண்ட் அடிச்சிருப்பாளே. அவளுக்கு கால்லாம் வலிச்சிருக்காத. என்னம்மா? ஒன்றும் இல்லம்மா, நான் சும்மா எனக்குள்ள பேசிட்டு இருந்தேன். ஏம்மா நீ போ, நாங்கள் சாப்பிட வரோம். சரி, பேசிட்டே இருக்காதீங்க, சாப்பிட வாங்க சீக்கிரம். வாரம்மா போ. என்ன கதை தான் பேசுவாளோ, ஒரே கெக்க பக்கன்னு சிரிச்சு பேசுவாளுவ. நம்ம வந்தோன்னா வாய முடிட்டு அமைதியா இருந்துருவாளுவோம்மா. சரி, உன் கனவுல வர்ற ட்ரீம் பைக்கு இந்திரனா சந்திரனா ஏதோ ஒரு பேர் வச்சிருப்பியே, இப்போ உண்மையான பேர் என்ன? பேர் கேட்டிருப்பல்ல, பேரு ஊரு நம்பரு எல்லாம் கொடு, நானும் கொஞ்சம் பேசி பாக்குறேன். ஏய் எதுவுமே தெரியாதுடி. ஏய் லூசு, என்னடி சொல்ற? எதுவும் தெரியாதா? அப்புறம் எப்படி அவனை கண்டுபிடிக்க போற? அதுக்கு தான் நீ இருக்கியே. நம்ம 2 பேரும் தான் சேர்ந்து கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லு. என்னது நம்ம 2 பேருமா? ஆமா, எங்க வீட்டுல எல்லாம் போட்டு கொடுத்துறாதப்ப தயவு செய்து. நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் கண்டுபிடிக்க போறோம். என்ன மறுபடியும் கண்டிப்பா அதே மாதிரி அவனை கோயில்ல போய் தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த முறை நம்ம இதே மாதிரி நாள் போனோம்னு ஏன் கரெக்டா இருக்கும். ஏது ஓயாம கோயில்ல போய் இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பியோ? எப்ப எக்கா சாலினி கொஞ்சம் ஓடியா. என்னத்துக்கு உன் தங்கச்சி இப்படி கிடந்து அலறியா? எப்ப சாலினி சீக்கிரம் வா, முடிய போகுது, ஓடியா சீக்கிரம் ஓடியா. ஐயோ, நம்ம சாப்பாட்டை எடுத்து அவளே திங்க போறாளோ. வாபா சீக்கிரம் போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம். எனக்கு வேற பசிக்குது, உங்க அம்மா சாப்பாடு வேற அழகா இருக்கும், குழம்புலாம் டேஸ்டா வேற இருக்கும். அதனால எங்க அம்மாட்ட நான் உங்க வீட்டுல சாலினி வீட்டுல சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வேற வந்துட்டேன். அதனால சோத்த போடுங்க முத. ஏய் இருடி, நானும் வரேன். நீ வந்தாவா வரலன்னா போ, நான் சாப்பிட போறேன். உன் தங்கச்சி இல்லாட்டி நான் அவ்வளத்தையும் காலி பண்ணிட்டு வச்சிட போறா. ஒருத்தி இருடி, வாரேன், கொஞ்சம் நில்லு. இதுக்கிட்ட இடி விழுந்த வாகனங்க கத்திட்டு கிடந்த. ஏக்கா அங்க பாரு, உன்னோட சிச்சுவேஷன் சாங் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் உனக்கு ஒரு பேர் வைத்தேன், அது உனக்கே தெரியாது. பாத்தியா சாலினிகா, உன் சிச்சுவேஷன் பாட்டு முடிய போகுது, அதனாலதான் ஓடியான்னு கத்துனே தெரியுமா? ஓ அப்படியா? இப்ப நீ சிச்சுவேஷன் ஃபைட் பார்த்தது இல்லையே, இப்ப பார்க்க போற பேரு. ஏக்கா அங்க வரை தேவையில்லாம அடிக்கிற வேலைலாம் வச்சுக்கிட்டாதான், மண்டையில கொட்டுற வேலைலாம் வச்சுக்கிட்டேன்னா அப்புறம் அம்மாட்ட கூப்பிட்டுருவேன், அம்மாட்ட கத்தி சொல்லிடுவேன் பத்துக்கு எல்லாத்தையும். ஏய் சாலினி விடுடி. பாரு, ஒரே ஒரு அடிதான் அடிப்பேன், வாங்கிக்க. நானும் அம்மையை கத்துவேன், பாத்துக்க. ஏய் சாலினி வாடி முத. நீங்க சுவி சொன்னதுனால உன்னை இப்ப விடுறேன், இல்லன்னா மண்டை ஓட்டையாயிரும் பாத்துக்க. ஐயப்ப வாடி, 2 பேரும் சண்டை போடாதீங்க. ஏய் சாலினி. என்னடி சுவி? இங்க பாரு, எவனையோ கனவுல பார்த்தேன், அதை நான் நேரில் பார்த்தேன்னு சும்மா சுத்திட்டு திரியாத, தேடி அலையாத சொல்லிட்டேன். சும்மா வேலையை பாரு. நீ இவ்வளோ நாளாக விளையாட்டா கனவுல பார்த்தேன்னு சொல்லிட்டு திரியிறேன்னு நாங்களும் விட்டனா, நீ இப்போ என்னன்னா நேற்று ராத்திரி கோயிலில் பார்த்தேன்னு சொல்லிட்டு அதே நினைச்சிட்டு இருக்காத. ஏய் என்ன சுவி இப்படி சொல்லிட்டேன்? அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? மூஞ்சி. சரண்யா. ஏய் என்ன ஏன் இப்படி ஓடியார சரண்யா? அக்கா எனக்கு ஒரு டிராயிங் வரையணும், வரைஞ்சு தருவீங்களா? அக்கா எனக்கு தான் முத வரைஞ்சு தரணும்னு சொல்லிட்டேன். இல்ல தூர போல, எனக்கு தான் முத. அடா என்ன டிராயிங்? அக்கா ஸ்கூல்ல ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு திருவள்ளுவர் சிலை வரைய வேண்டியிருக்கு, கொஞ்சம் வரைஞ்சு தாங்களேன். அக்கா சாலினிகா, எனக்கு ஒரு சிங்கம் படம் வேணும், தயவு செய்து வரைஞ்சு தாங்க. நீ அழகா வரைவனதை நான் இங்க வந்திருக்கேன். நான் தான் முத வந்து கேட்டேன், எனக்கு முத வரைஞ்சு தாங்க.
சரி சரி வரைஞ்சு தரேன், 2 பேருக்கும் வரைஞ்சு தரேன். முத உட்காருங்க. எனக்கு தான் நான் தான் முத வந்தேன்னு சொல்லிட்டேன். நான் கொஞ்ச நேரம் அங்க கீழே சுமிட்டு ரெண்டு பேசிட்டு நின்னுட்டேன், அதனால லேட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏக்கா எனக்கு முத வரைஞ்சு தாங்க. சரி அவளுக்கு முத வரைஞ்சிட்டு உனக்கு வரைஞ்சு தரேன். உனக்கு ஏதாவது அவசரமா என்ன? இல்ல சரி, அவளுக்கே வரைஞ்சு கொடுங்க, நான் வெயிட் பண்றேன். இவங்க 2 பேரும் எத்தனாவது படிக்கிறாங்க? இவ 10th, அவன் இப்பதான் காலேஜுக்கு போறான். ஓ சே, கரண்ட் போயிருச்சா? நல்ல சீனு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த கரண்ட் எல்லாம் போகும். சரி நம்மளும் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு சரண்யாவும் சஞ்சயும் வந்தாவ, என்னன்னு போய் பாப்போம். என்ன பண்ணி வச்சிருக்க? நான் திருவள்ளுவர் உட்கார்ந்து இருந்து வரையற மாதிரி வரைய சொன்னேன். ஆமா, அது என்ன திருவள்ளுவர் எந்திரிச்சு நிக்காரு? இங்க பாப்போம். ஏய் சும்மா இருடி, திருவள்ளுவர் கன்னியாகுமரியில எல்லாம் நின்னுகிட்டு தானே இருக்காரு, அது மாதிரி நினைச்சிக்க வேண்டியதுதான். அக்கா நான் உட்கார்ந்து இருக்க மாதிரி தானே கேட்டேன். உட்கார்ந்து தான் இருக்க மாதிரி ட்ரை பண்ணனே, அது சரியா வரல, அதனால தான் நின்னுட்டு இருக்க மாதிரியே வரைஞ்சிட்டேன். ஏன் உங்க ஸ்கூல்ல திருவள்ளுவர் நின்னுகிட்டு இருந்தா ஒத்துக்கிட மாட்டாங்களா? சாலினி நின்னுகிட்டு இருக்கிறது சரி, அது என்ன கையில ஓடச்சுவடிக்கு பதிலா கமண்டல வச்சிருக்காரு திருவள்ளுவர்? அட ஆமா, இது திருவள்ளுவர் மாதிரி இல்ல, ஏதோ முனிவர் மாதிரி இருக்கு. கமண்டலமா? ஐயோ ஆமா. அட கடவுளே, திருவள்ளுவர் கையில ஓலைச்சுவடி வச்சிருப்பாரு, இங்க என்ன கமண்டலம் வச்சிருக்காரு? டேய் நீ வேற சும்மா இருடா. திருவள்ளுவர் ஓலைச்சுவடி அந்த கமண்டலத்துல போட்டு பத்திரமா வச்சுக்கிடுவாரு, அதுக்கு தான் வரைஞ்சிருக்கேன். ஏதோ தெரியாம சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதுக்கு 3 பேரை என்ன இப்படி கிண்டல் பண்றீங்க? நல்லா தான் இருக்கு திருவள்ளுவர் கமண்டலத்துல போட்டு ஓலைச்சுவடியை பத்திரமா வச்சிருக்காருன்னு சொல்லு. இந்த அப்படி உனக்கு டிராயிங் முடிஞ்சது, எல்லாம் ஓன் நோட்ட கொண்டா. உனக்கு என்னது சிங்கம் தானே வரையணும், நான் வரைஞ்சு தரேன். ஐயோ எக்கா, நீ ஆளை விடு, நீ ஒன்னும் சிங்கம் வரைய தேவையில்ல. அடுத்து சிங்கத்தை அசிங்கப்படுத்த போறியா நீ? நானே பாத்துக்கிறேன். டேய் டேய் நில்லுடா, நான் சூப்பரா வரைவேன். ஏக்கா நீ வரைஞ்சது போதும், நோட்ட கொண்டா. அட என்ன இந்த பிள்ளைல இப்படி நோட்ட பிடிச்சிட்டு ஓடுது? வேற நீ வரைஞ்ச டிராயிங்க பார்த்துட்டு வேற ஓட்ட என்ன நோட்ட கொடுத்துட்டு உட்கார்ந்தா இருக்கும் பிள்ளைல, அதான் தூக்கிட்டு ஓடுதுவே. ஏய் சும்மா கிண்டல் பண்ணாதடி, நான் நல்லா தான் வரைவேன். நான் வேணும்னா என் ட்ரீம் பாய் வரைஞ்சு காட்டட்டுமா? ஐயோ சாமி ஆளை விட்டு, நான் கிளம்புறேன். உங்க அம்மா ஒரு வாய் சோறு தரோம், அதை தின்னுட்டு நான் கிளம்புறேன். அடிப்பாவி இவளும் கிளம்பிட்டாளா? சஞ்சய் நோட்டை விட்டுட்டு தான் போயிருக்கான். இதுல நம்ம டிராயிங் பண்ணுவோம். ஒருவேளை சுவி சொல்ற மாதிரி அவனுக்கு கல்யாணம் ஆயிருந்தா என்ன பண்றது? சச்சா இருக்காது, நம்மளே மாதிரி அவனும் கல்யாணம் ஆகாம நம்மளுக்கு வந்த கனவு மாதிரி அவனுக்கு ஒருவேளை கனவு வந்திருந்துச்சுன்னா அவன் வாழ்க்கையில என்ன தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது. கடவுளே முருகா, எப்படி ஆயினும் அவன் வாழ்க்கையில எந்த பொண்ணு இருந்தாலும் அந்த பொண்ணு அவன் வாழ்க்கையில இருந்து போயிடணும். எனக்கு மட்டுமே சொந்தமானவேனா, எனக்கு மட்டுமே தான் இருக்கணும். அவனை எப்படியாவது மறுபடியும் எனக்கு நேர்ல காமிச்சிரு. ஐ லவ் யூ சந்திரன். அட இவ்வளோ அழகா இருந்தா எவ்வளோ பேர் உன்னையே சைட் அடிப்பாங்க. சே, இவன் இந்த டிராயிங்லேயே இவ்வளோ அழகா இருக்கானே, நேர்லையும் அதே மாதிரி தான் இதை விட அழகா இருந்தான். எவளாவது உன்னைய பார்த்து அவளை கூட விட்டுருவேன், ஆனா உன் கண்ணு நோண்டிடுவான். அம்மா சாலினி என்ன இவ்வளவு தூரம் நேசிச்சிருக்காளா? இவ எழுதி வச்சிருக்க இதே நல்லதான் எனக்கும் வேணிக்கும் பிரேக்கப் ஆச்சு. அப்ப எல்லாத்துக்கும் காரணம் இவ தானா? நான் வர்ற வரைக்கும் என்ன வேணா நல்லபடியா காத்துக்கொள்ளு, பத்திரமா பாத்துக்கோ, எல்லாமே எழுதி வச்சிருக்கா. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, உயிர் பொழைச்சி தப்பி தவறி எப்படியோ உயிர் பொழைச்சேன். அதுக்கப்புறம் பலமுறை இதே மாதிரி கோயிலில் போய் உன்னைய ரொம்ப தேடினேன், ஆனால் உன்னைய கண்டுபிடிக்கவே என்னால் முடியல. உன்னை கண்டுபிடிக்க முடியாமல் நான் ரொம்ப அழுதேன் தெரியுமா? உன்னையை தேடி கோயிலில் சுற்றி சுற்றி திரிஞ்சதுனாலேயே என் ஃப்ரெண்டு என் கூட பேசாமலே போயிட்டா. எனக்கும் அவளுக்கும் ரொம்ப சண்டைலாம் வந்துச்சு. எங்கள் அம்மா கிட்டேயும் சொல்லி கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ரொம்ப மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால நான் சென்னைக்கு வேலை பார்க்குறதுக்காக அங்கே போயிட்டேன். அதுக்கப்புறமும் உன்னைய தேடி ஒரு சில நாள் கோயிலில் வந்து தேடுவேன், அப்பையும் உன்னை பார்க்க முடியல. இப்படியே 2-3 வருஷம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கவே விருப்பம் இல்லை. அதுக்கப்புறமா எப்படியோ எங்கள் வீட்டில் என்னையும் வர வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் விருப்பமே இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணினேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கடவுள் எனக்கு நான் விருப்பப்பட்ட என் கனவுல வந்த ஒருத்தனையே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு. அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அட இதை தான் சொன்னாலா சாலினி, என் அன்பை இன்னும் நீ முழுசா பார்க்கலன்னு? இப்போதான் எனக்கு எல்லாம் புரியுது. என் சாலினியோட சந்திரன் நான் தானா? என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு இப்போதான் எல்லாம் புரியுது. இப்போ என்ன நினைச்சா எனக்கே என் மேலே வெறுப்பா இருக்கு. கல்யாணம் ஆகி வந்த முதல் நாள் உன்கிட்ட நான் எப்படி கோவமா பேசினேன், ஆனால் உன் கண்ணை பற்றி என்னால் பேச முடியல. ஏதோ பண்ணிச்சு அப்பவே எனக்கு. நான் எப்படி உன்னைய மறந்தேன்? வேணிட்டு இருந்து காப்பாத்தினது நீதானா? எனக்கு கூட கனவுல உன்னை மாதிரி தான் ஒரு பொண்ணு வந்து கூட்டிட்டு போச்சு. ஆனா அப்போ எனக்கு புரியல. கனவுலையும் நிஜத்துலையும் நீ என்ன மட்டும்தான் விரும்பிட்டு இருந்திருக்க. ஆனா நான் உன்னையவே தப்பா பேசிட்டேனே. உன்னை எப்படி ஆயினும் வீட்டுக்கு வந்து நான் கூப்பிட்டுட்டு வந்துருவேன். நீ எனக்கு மட்டும்தான் சொன்ன சாலினி, நான் இப்பவே வரேன். ஆனா சாலினி என்னைய ஏத்துப்பாளா? ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே, இப்போ என்ன பண்றது? என்கிட்ட அவ எத்தனை முறை பேசுறதுக்கு ட்ரை பண்ணா, ஆனா நான் தான் அவகிட்ட பேசவே முயற்சி பண்ணல. இப்ப நான் அவகிட்ட பேசணும்னு நினைச்சாலும் அவ என்கிட்ட பேசுவாளான்னு தெரியலையே. அவளை கையில் காலில் விழுந்தாவது கூப்பிட்டுட்டு வந்துடணும். சாலினி என்ன மன்னிச்சிரு.